ஆனால் தொடர் நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையம் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு இன்னும் சில நிமிடங்களில் முதலமைச்சர் விஜய் வந்தடைய இருக்கின்றார். வழி நெடுங்கிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் அவரை காண்பதற்காக சாலையின் இருபுறங்களிலும் சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அங்கு போலீசார் பாதுகாப்புக்காக ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பதையும் அந்த வாகனம் இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்துக்கு நோக்கி நேராக வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த வயர்லெஸ் சாலை, கே நகர், மன்னார்புரம், டிவிஎஸ் டோல்கேட், மரக்கடை, சத்திரம் பேருந்து நிலையம் என ஒவ்வொரு பகுதியும் கடந்து அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்துக்கு இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கின்றார். ஏற்கனவே அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட நேரம் என்பது 4:15 மணி அளவில் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அவர் வந்து விடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. 5000 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு 5000 பேர் தரப்பு விஜயின் வருகைக்காக தயாராக இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டார். 2 தொகுதியிலும் அவர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் என 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார். பெரம்பூர் தொகுதியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் 91,381 வாக்குகளை பெற்று 27,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தார். அதற்கு பிறகுதான் 2இல் எதை தக்க வைத்துக் கொள்ள போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார். அது தொடர்ந்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்நிலையில் தான் அங்கு அவருக்கு வாக்களித்த மக்களுக்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திருச்சி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு மாநிலம் முழுவதும் தன்னுடைய அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தினார். அது தொடர்ந்து திருச்சியில் தான் முதல் பயணம் என்பது தொடங்கினார். தற்போது முதலமைச்சராக கூடிய விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு பகுதிக்கு சென்றாலும் முதல் பயணம் என்பது திருச்சி தான் அமைந்த திருச்சியில் தான் அவர் தொடங்கினார். இது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக தான் மாறியது. தமிழகத்தினுடைய மைய பகுதியாகவும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாகவும் கருதப்படக்கூடிய திருச்சி முதலமைச்சர் விஜயனுடைய அரசியல் பயணத்தின் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது என்று கூட சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விஜய் திருச்சிக்கு வருகை தந்த போது அங்கு அவர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியது. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதியில் போட்டியிட்டார். 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் அவர் 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதி அவர் ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதி அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அங்கு மக்களை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாக திருச்சி பொறுத்தவரையில் திமுகவினுடைய வலுவான கோட்டையாக பார்க்கப்பட்ட மாவட்டங்கள் திருச்சி ஒன்றுதான். ஆனால் இந்த தேர்தல் அந்த முடிவை அப்படியே அந்த நிலையை அப்படியே மாற்றியது என்று சொல்லலாம். என்றால் திருச்சி இருக்கக்கூடிய மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதியில் 6 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தி என்று கூறலாம். அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் எப்படி இருந்தது என்பதும் இந்த தொகுதியினுடைய வெற்றி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில்தான் திருச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய மாவட்டங்களில் ஒன்று. அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கூறியது போல 2 மிக முக்கியமான நிகழ்வு. ஒன்று, அவர் இந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வோடு மட்டுமில்லாமல் அந்த கூட்டத்தில் அவர் பேச போகிறார். என்ன பேச போகிறார் என்பதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சரான பிறகு அவர் அரசியல் ரீதியாக ஏதேனும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் வருகை முன்னிட்டு போக்குவரத்து ஏற்பாடுகள்லாம் போக்குவரத்து மாற்றம் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அந்த போக்குவரத்து மாற்றங்கள் அடிப்படையில் தான் திருச்சியில் முதலமைச்சர் வருகையொட்டி சில பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டாலும் கூட சில பகுதியில் மாறிவிடப்பட்ட போக்குவரத்து எல்லாமே மாற்றிவிடப்பட்டது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த போக்குவரத்து தினமும் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் அது எல்லாமே மாற்றப்பட்டது. அங்காங்கே சில சிரமங்கள் ஏற்பட்டதும் மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சரான பிறகு விஜய் மக்கள் சந்திப்பு என்பது முதல் மக்கள் சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது. வயர்லெஸ் சாலை, கே நகர், மன்னார்புரம், டிவிஎஸ் டோல்கேட், மரக்கடை, சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ரோட் ஷோ என்ற அடிப்படையில் அவர் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அங்கு சாலை இருபுறம் இருக்கக்கூடிய மக்கள் தாவேக தொண்டர்கள் வாக்காளர்களை சந்தித்து அவர் கையசைத்து நன்றி தெரிவித்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். முதலமைச்சராக பிறகு முதல் முறையாக திருச்சிக்கு வருகை தரக்கூடிய முதலமைச்சர் விஜயின் வரவேற்பதற்காக ஆங்காங்கே தாவேக்கானோர் பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அவர் திருச்சி விமான நிலையம் வந்தபோது கூட அங்கு சில அமைச்சர்கள் திருச்சியை சேர்ந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ், அதே போன்று சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் மற்றும் எம்பி துரை வைகோவும் சென்று விஜய் வரவேற்ற நிகழ்வு நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து
அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்களும் விஜய்க்கு வரவேற்பு, முதலமைச்சர் விஜய்க்கு வரவேற்பு தெரிவித்தார்கள். காவல்துறையினரும் முதலமைச்சர் விஜய்க்கு வரவேற்பு தெரிவித்தார்கள். காவல்துறை மரியாதையும் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து அவர் அந்த வாகனம் மூலமாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்.